ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு அடுத்த ஒரு பதிவு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மூலிமா கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளோட நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான தகவல் எல்லாமே உங்களை சேரும். பூஜை ரூமில் இதை வைத்தாலே பண கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லங்க வந்துருமோ, பூஜை அறையில் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பூஜை அறையை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க வீட்டின் சந்தோஷமும் ஆரோக்கியமும் செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பூஜை அறையில் சில பொருட்களை கட்டாயமாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பொருட்களை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வாஸ்துவில். அது என்னென்னு தெரியுமா? பூஜை அறைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு, ஊதுபத்தி போன்றவையெல்லாம் பூஜை செய்பவர்களோட வலது பக்கத்தில் உங்களோட ரைட் சைடில் வச்சுக்கோங்க. பூஜை செய்யும் போது இரும்பு பொருட்களை தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா இரும்பு ஒரு எதிர்மறையான ஆற்றலை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அது யமனோட ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மறை சக்திகளை கிரகித்து கொள்ளும் சக்தி இரும்புக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால வெள்ளி, அப்புறம் தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, அப்புறம் மண்ணாலான பூஜை சாமான்களை உபயோகிக்கலாம். பூஜை அறையில் அதிகமாக பொருட்களை பயன்படுத்தாதீங்க. பூஜைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் எளிதாக சுத்தமும் செஞ்சுக்கலாம். நேர்மறை ஆற்றலையும் இது பெருக்கும். எப்போதுமே பூஜை செய்யும் போது ஒரு சின்ன பாத்திரத்தில் நீர் வச்சுக்கோங்க. ஒரு நாள் முழுவதும் பூஜை அறையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து வீட்டை தெளிச்சு விடலாம். அதனால் தீய ஆற்றல்கள் எல்லாமே வீட்டை நெருங்காது. கண்ணாடியை பூஜை அறையில் வைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா பூஜையும் போது அதுக்கும் தீபாராதனை காட்டுங்க. அதுபோல் பஞ்ச பாத்திரத்தை வெறுமனே வைக்காமல் தண்ணீர் நிரப்பி சிறிதளவு பார்த்திங்கன்னா துளசி இல்லைனா பூக்களை போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன அப்படின்னா பிள்ளையார் அரிசி கிண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசி, பருப்பு அப்படி போன்ற பொருட்களை நிரப்பி சாமி படங்களுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இது பிள்ளையாரோட பாதத்திற்கு அருகில அரிசி வைக்கணும். அதனால குடும்பத்தில் வறுமை அண்டாமல் இருக்கும். பூஜை பொருட்கள் அது மட்டுமே பூஜை அறையில் தான் இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் படுக்கை அறையிலையோ அப்புறம் பூஜை அறையை இருக்கும் வீடுகளை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா உங்களோட முன்னேற்றத்திற்கு கொஞ்சம் வழிவெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் படுக்கை அறையில் கடவுள் ஃபோட்டோக்களையும் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பூஜை அறையில் மெயினாக பார்த்திங்கன்னா உடைந்த பொருட்களை பயன்படுத்தவே கூடாதுங்க. முக்கியமாக கடவுளோட சிலைகள், அப்புறம் கடவுளோட படங்கள் உடைஞ்சு போச்சு அப்படின்னா அல்லது அது மங்களாயிடுச்சு அப்படின்னா அது பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த பழைய கேலண்டர், பழைய பேப்பர், நியூஸ் பேப்பர் அட்டை, கட்டிங்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க. எனவே இந்த இவைகள் எல்லாமே வீட்டுக்கு அருகில் மரத்தில் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மரத்தடியில் கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டவைகளை உபயோகிக்கும் போது எதிர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளே அதிகமாகிரும். அதனால நீங்கள் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. குபேரன் சில்லறை வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். பூஜை அறையில் பார்த்திங்கன்னா மண் விளக்கை வச்சு அதில் ₹1 நாணயம், அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்து அதில் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். பிறகு மஞ்சள் நல்லெண்ணெய் திரி போட்டு விளக்கு ஏற்றணுமாங்க. குபேரருக்கு நெய்வேத்தியமாக இனிப்பு பொருட்கள் அப்படி இல்லைன்னா பழம் வைத்து நீங்கள் வழிபாடு வரலாம். பூஜை அறையில் ஒரு வெண்கல தட்டில் குபேரன் படம் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா அல்லது சிலையை வச்சுக்கோங்க. அதில் சில்லறை நாணயங்கள், காயின்ஸ் இருக்கும்ல, அதை போட்டு வைக்கலாம். குபேர நேரத்தில் தாமரையோட திரி இருக்கும் இல்லையா, அதில் நெய் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா தட்டில் உள்ள சில்லறை நாணயங்களை 2 கையிலையும் அள்ளிக்கோங்க. எடுத்து மறுபடியும் அதே தட்டில் சவுண்டு கேட்குற மாதிரி அந்த தட்டிலே போட்டுருங்க. நாணயம் சத்தம் பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு ரொம்பவுமே பிடிச்சமானது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல காரியங்களை அவர் செய்வார். உங்கள் கூடவும் அவர் துணை இருப்பார். உங்களோட பண பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு அவர் முழுமையாக வழிகாட்டுவார். இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இது போன்ற மேலும் மேலும் பதிவுகளுக்கு தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.